24 மணி நேரம் என்னோட ஹெல்ப்பர் என் கூட தாங்க இருப்பாங்க. ரெஸ்ட் ரூம் கூட போக விட மாட்டாரு. அந்த அளவு அவர் என் மேல பாசமா என் கூடயே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்காக தான் இந்த ரெசிபி செய்றேன். ஒரு சட்டியில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திக்குங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் எல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன். அதுல வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்ச பின்னாடி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர்ல வந்த பின்னாடி இஞ்சி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் வெளியில வந்த பின்னாடி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுருங்க. கரம் மசாலா கொஞ்சம் போட்டுருங்க. செம்ம டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த ஃப்ரான் இருக்கு பாருங்க, மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்கிறது, அதையும் போட்டு நல்லா கலரி விடுங்க. நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டுருங்க. அதில் செம்ம டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பின்னாடி லைட்டாக புளி தண்ணி போடுங்க. ரொம்ப ஜாஸ்தியாக போட்டாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்ச பின்னாடி என்னோட அசிஸ்டன்ட் பக்கத்துலேயே உட்காந்து அவருடைய ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நல்லா கொதிச்சு எண்ணெய் வெளியில வந்த பின்னாடி கொஞ்சோண்டு மிளகுத்தூள் நறுக்கி வச்சிருக்கிறத போட்டுருங்க. அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.